இன்றைக்கி ஆற்றுல கெண்டை தூண்டி போட வந்திருக்கோம். இங்கே பாருங்க பால் செட் சேனல் ஆரம்பித்த புதுசில் பால் செட் தயார் பண்ணி தூண்டி போட்டேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியல, கெண்டை தூண்டி ஆற்றுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பால் செட் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு மீன் பிடிக்க பார்ப்போம். கெண்டை மாட்டுமான்னு தெரில, ஏதோ ஏன்னா தானான்னு தூண்டி தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்க முள், முரட்டை முள், ஒரு முள் கிடக்குது. இந்த முள் மீன் மாட்டுச்சுன்னா தப்பிக்காதுங்க, சரியான முள். இதுக்கு இப்போதைக்கே ஃபுட் தயார் பண்ணுவோம். कैसे बोल रहा मैदा मच्छी கரெக்டா விழுந்துருச்சா மச்சான்? கலக்கிட்டேன். சிக்கலாட்டின சுத்தமான முள்ளே. எங்கள் அம்மாச்சியோட கூட பிறந்தது திருச்சியில் உள்ள எப்படிங்க கிராஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க பார்ப்போமே. இப்படி இருக்கும்போது மேலாப்பில் பஞ்சு எடுத்துக்கிட்டு மிதக்கும். மீன் உரியும் போது வாய்க்கில் போயிடும். நடடா இதெல்லாம் கண்ட தெரியுது. பாரு முறை அடிச்சிருக்கா, அந்த வாரம் முறை அடிச்சிருக்கு. ஏடா இறங்குது போக போக லைட் அறுப்பு தடி அறுப்பு பார்த்து வா. கீழே முள்ளு இருக்கு, பார்த்துவாங்க. இந்த இடத்துல முள்ளு இருக்கு. இந்த இடத்துல வா மச்சான். இந்த இடத்துல இப்போ கெண்டை கடந்து ஓடுனுச்சுங்க. அந்த பாருங்க முறை முறையாக கலக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல கெண்டை கடந்து ஓடுனுச்சு. இப்போ அங்கே ஒரு தூண்டி போட போகிறோம். ஒரு தூண்டிங்க. இந்த பனைமரத்தை தூரி கீழே தாங்க கெண்டை நிறையா தெரியுது. பாருங்க பகல்லலாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல கெண்டை நிறையா தெரியும், நல்ல தண்ணி தெளிவாக தெரியும் பகல் வெளிச்சத்துக்கு. இப்போ வந்து சாயந்தரம் ஆச்சு, அதனால் அவ்வளோ தெரிய மாட்டேது. அப்படியே கரையில் ஏறிடுவோம். பட்டுப்போன கோரையை கெண்டை கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கு. இது உனக்கு தெரியாதுதான். ஐயோ செட்டோட போச்சு.
எடுத்துடலாம்டா. நான் மாவு இந்த அந்த மாதிரி 5 இருக்குல்லடா. ஒரு பஞ்சு வச்சு என்ன மாட்டிக்கிச்சு அஞ்சு பாருங்க. அவங்க வெட்டி போட்ட தூண்டி வந்து டெம்பரா உள்ள எடுத்து வச்சுட்டு பாருங்க. பாத்தியா? ஆமாமா கூட இல்லை என்ன குத்தி நரம்பு கூட இல்ல டெம்பர் நாங்க சிரமப்பட்டு நல்லா கஷ்டப்பட்டு ஆட்டமோ ஆட்டமோ. ஓகே ஓகே பொறுத்துக்க ஆட்டமா இருந்தோம். எவ்வளோ டெம்பரா இருக்கும். நீங்க எனக்கு பின்னாடியே நடுறா. எந்த இருக்கா என்னன்னு தெரியல. அங்கே உள்ளுக்குள்ள போய் சுற்றி வச்சுருச்சு. அங்கே போய் பார்ப்போங்க. உள்ள வளர்த்திட்டு போயிருக்கா இல்லை ஓடிச்சா ஒன்றும் தெரியல. ஏன்னா அவன் இப்படி அரிக்குது. பார்த்துட்டீங்களாமா? இல்லைடாக்கா சூறு கலக்குது இல்லைடா. ஓடி இருந்துச்சுன்னா சூரில் அடிச்சுக்கிட்டு இருக்காது. பெருசாக சின்ன வந்து கரடு முரடான அட்வென்ச்சர். இருக்கா? இப்படி இடம் அடிக்குமாமா? இன்னும் நிறையா இருக்குல்ல. கெண்டை இருக்கு மாமா. எங்க கெண்டை இருக்கு தெரிஞ்சுச்சா? இருக்குன்னா நம்புறேன். வர மாட்டேங்குது. இந்த நூல் ஆடுது மாமா. இந்தா கெண்டை இருக்கு சும்மா கெண்டை காது பிடிங்க மாமா. இதுரே கால் என்ன மாமா? சின்ன வருஷா காலைல பிடிச்சோம்ல அந்த துண்டில் அதோட கொஞ்சம் பெருசு. யாருங்க எங்கே முள்ளு குத்தி ஒழுங்காக மாட்டலடா. அப்படியே போங்கடா அங்கிட்டே போங்கடா. இது என்ன கெண்டை? ரோகு தான். எனக்கு பார்த்தீங்களா கெண்டைங்க. ஃபஸ்ட் டைம் பால் செட்டு போட்டு கெண்டை பிடிக்கிறோம். யாருக்குப்பா இது? எனக்கு. உங்களுக்கா? இது எப்படி இப்போ மாட்டியிருக்குன்னு ஒழுங்கா வேற மாட்டலாம். தரமான கெண்டை 1.25 கிலோ 1 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இது பாருங்க எங்கே குத்திருக்குன்னு ஒழுங்காகவே மாட்டலை. லைட்டாக தான் தொத்திக்கிட்டு இருக்கு. இதை மாட்டா வயிற்றில் ஒரு முள். இது எத்தனை முள் தூண்டியா? ஸ்பைடரா பொண்ணுண்டா? 7 முள் இருக்குதுல்ல. பொண்ணுண்டு. அதனால பொண்ணுண்டு 6 முள்ளு. ஃபெயிலியர். போன வாரம் ஃபெயிலியர். இந்த இடத்துல வந்து கெண்டை பிடிக்க வந்தோம். ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த வாட்டி பாருங்க போட்ட கொஞ்ச நேரத்தில் கெண்டை மாட்டிடுச்சு. போட்டு 1/2 மணி நேரம் கூட ஆகலை. அந்த முள்ளை இழுத்துட்டு போயிருந்தா என்னடா அது? அதை கட்டியும் போடல. போலாம்ல மச்சான். அதை நல்லா சிக்கி வச்சுட்டு ஐயோ இந்த முள்ளையும் எடுத்துக்கிடுச்சுடா. கொத்த முள்ளெல்லாம் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அம்மா 4-5 முள்ளை குத்தி வைங்க மாமா. போச்சு. என்ன ஓடிடுச்சா மீன்? சரி ஓடிடுச்சா? ஓடிடுச்சு. இருக்கு கையில் குத்திருச்சு முள். இது என்ன இப்படி அடிக்குது? ஒரே கெண்டை தான் மாட்டுனுச்சு. தூண்டி போட்டு வச்சிருக்கோம். இதை இப்போ தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்குள்ளேயும் பாருங்க மீன் தப்பிச்சு ஓடி போயிடும்னு இருக்கிற முள்ளெல்லாம் வாயில் குத்தி வச்சுட்டாங்க. அவங்க குத்தும் போதே எல்லாம் செத்து போச்சு. மீன் செத்து போச்சு. இதை கொண்டுட்டு போகிறோம். இப்போ அடுத்து போட்ட தூண்டியெல்லாம் பார்ப்போம். மீன் மாட்டுதான்னு பார்த்துட்டு இதில் மறுவாட்டியும் புட்டை ஒட்டி வச்சுட்டு போடுமா தூண்டி வீடு கிளம்பிடுமா? எத்தனை முள்ளடா குத்தி வச்சுருக்கீங்க? 3 முள்ளு. இதாண்டா மீன் மாட்டின முள்ளு. அதான் தப்பிக்க முடியல. நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டிருக்கு. எடுத்தாச்சுங்க. கவரு ஓடிட போதுரா. அது வாட்டம் வந்து முடிச்சு எடுத்துட்ட. பாதி ஆளுக்கு அவ்வளோ தெரியுது.